ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை, அதாவது கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். ஆவிக்குரிய நிலையில் பேசினால் இந்த உலகமானது ஒரு இருளான ஒரு இடமாக காணப்படுகிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்து அவர் இந்த காரியத்தை பேசுகிறார். இன்றைக்கு சபைகளிலே வருகையை குறித்த போதனைகள் மிகவும் குறைந்து விட்டதை பார்க்கிறோம். அன்றாட தேவைகளை தேவன் சந்திக்கிறார் என்கிற போதனைகளை நிறைந்திருக்கிறதே. அந்த போதனைகளை மக்களும் கேட்டு கேட்டு தங்களுடைய வாழ்க்கை வசதி வாய்ப்புகளில் முன்னேற்றங்களை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்கிற சாட்சிகளும் நிறைந்திருக்கிற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுலோ மற்ற அப்போஸ்தலர்களோ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்கிற கருத்துக்களை ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற நீதிமான் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறதை பார்க்கிறோம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. அதாவது நம்ம இந்த கூடார வாழ்க்கையை களைஞ்சு போட்டுட்டு நித்திய தேவனோடு கூட ஒரு வாழ்கிற வாழ்க்கைக்கு செல்லுகிற ஒரு நேரம் வந்துருச்சு. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் தான் நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படும். இப்பொழுது ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அதாவது பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலையை பெற்றோம். பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையினால் பரிசுத்த ஆவியானவரினுடைய பலத்தினால் நாம் விடுதலை பெற்று கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோம். பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து முழுமையாக விடுதலை எப்பொழுது கிடைக்கும்? அந்த சாத்தானை கட்டி அவனை அங்கே பாதாளத்தில் தள்ளிவிட்டு ஆண்டவர் இங்கே ஆட்சி செய்கிற அந்த நாட்களிலே, அல்லது நம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களில் தான் அது நடக்கும். ஆகவே அந்த ரட்சிப்பு நம்ம ரட்சிக்கப்படும் போது சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்குதுன்னா அதிகமாக நான் எதிர்பார்க்கிறேன். நாளைக்கே ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்று சொன்னால், அதாவது மரித்தவர்கள் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு சொல்கிறார். மறுரூபம் அடைந்து ஒரு நொடியில் ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூடத்தான் தேவ ஊழியனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்து வந்தார். அதைத்தான் மற்ற விசுவாசிகளும் எதிர்பார்க்க வேண்டும். மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு நீதிமானும் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அந்தகாரத்தின் கிரியைகள் என்பது கீழே எழுதுகிறார். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அதாவது இந்த உலகம் ஒரு இருளான ஒரு உலகம். இந்த இருளான உலகத்தில் மக்கள் அந்தகாரத்தை விரும்புகிறார்கள். தங்களுடைய பாவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுவிடுமோ என்று சொல்லி அவர்கள் ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறார்கள். யோவான் 3வது அதிகாரம் 19-20 நாம் பார்க்க முடியும். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. வெளிச்சத்தில் நடக்கிறோம். அந்தகாரத்தின் கிரியைகளை நம்ம தள்ளிட்டோம். ஒளியின் ஆயுதங்கள் என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறது. தேவனுடைய சத்தியத்தை அவர் பேசுகிறார். ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். தரித்து கொள்ளுதல் என்பது வெளியே தான் நம்ம தரித்து கொள்ளணும். வசனங்களினால் நம்மை நிறைத்திருந்தோம் என்று சொன்னால், சத்தியங்களினால் நாம் நிறைத்திருந்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் போராடுகிற சாத்தானை எளிதாக நாம் மேற்கொள்ள முடியும். மத்தேயு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த ஒளியின் ஆயுதங்களை பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். சத்துரு வந்து கேட்கிறான். மிகுந்த பசியில் இருக்கிற இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி நீங்கள் சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். இயேசு அதற்கு வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒளியின் ஆயுதத்தை எடுத்து
எடுத்து சத்ருவை ஒரே வெட்டாக வெட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுகிறான். உலகத்தின் ராஜ்யங்களையும் அதன் மேன்மைகளையும் ஒரே நொடி பொழுதில் காண்பிச்சு, நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறேன். நீர் ஏன் சிலுவையில் மறிக்கணும், நீ வந்திருக்கிறீர், இந்த ஒரு காரியத்தை செய்தால் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருகிறேன் என்று அவன் பேசுகிறான். இயேசு சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாகையாக ஒளியின் ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். அங்கே தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே நிறுத்தி வைத்து கொண்டு நீர் தாழ குதிச்சியிடம் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடி, உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி உங்களை சுமந்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தில் நடக்கிறோம், இருளில் இல்லை. முன்னாடி நீங்கள் அந்தகாரமாக தான் இருந்தீங்க, நீங்கள் அமாவாசையாக தான் இருந்தீங்க, இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிட்டீங்கன்னு சொல்லி பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 5:8 சொல்கிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசுவும் மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளை பவுலோ மற்ற அப்போஸ்தலர்களோ இன்னைக்கு தான் சொல்லி அறியலை. ஆனால் ஆர்வத்துடன் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மற்றவர்களையும் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினபடினால நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று, எழும்பிருங்க, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்க என்று அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் சொல்லுகிறார், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். திரும்பவும் தரித்து கொள்ள சொல்கிறார். தரித்து கொள்ளுதல் என்று சொன்னால் வெளியே நாம் அணிகிற ஒரு ஆடை, மற்ற காரியங்கள், தரித்து கொள்கிற காரியங்களை குறிக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து என் சரீரத்தில் அவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். இந்த மண்பாண்டத்தில் விலையேறப்பெற்ற பொக்கிஷமாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இயேசு ஒருவனுக்குள்ளே வந்து வாசம் பண்ண வந்தால் நானும் என் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். ஆகவே திரியேக தேவன் தங்குகிற இந்த சரீரத்தில் துர் இச்சைகளுக்கு இடமாக நான் உடலை பேண மாட்டேன். எப்படி ஒரு சாதாரண மக்கள் தங்கள் வீடுகளிலே வைத்திருக்கிற பூஜை அறைகளை கூட எவ்வளவு சுத்தமாய் வைத்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் கடவுளுக்கென்று நியமிக்கிற இடங்களை எவ்வளவு பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, திரியேக தேவன் நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறாரே. ஆகவே நம்முடைய சரீரத்தை துர் இச்சைகளுக்கு இடமாக அதை மாற்றிவிடக்கூடாது. அப்படி உடலை நம்ம பேணக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை நிரப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுபாவங்களை காட்டுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நீதிமானாய் மாற்றப்பட்டு மறுரூப வாழ்க்கை வாழ்கிற நான் செய்வேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறவனாக நான் காணப்படுவேன் என்று சொல்லி பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் எதிர்பார்த்தது போல இந்த பூமியினுடைய கூடாரம் போல இருக்கிற இந்த காரியத்தை களைந்துவிட்டு நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்கிற அந்த பரலோக வாழ்க்கைக்கு வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.